ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ரசகுல்லா ரெசிபி மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பாலை திரித்து எடுத்துக்கணும். இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு அதில் லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் ஊற்றுனிங்கன்னா பால் திரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போது இது இந்த மாதிரி கெட்டியான பிறகு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசமலாய் பால்ஸை சர்க்கரை பாகில் ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸை ஊற வச்சுக்கலாம். அதை கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அதை கொதித்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருக்கும். ஸோ டோட்டல் டைம் 20 மினிட்ஸு. இப்போது நம்ம ரப்டி செய்ய போகிறோம். இதுக்கு 1/4 லிட்டர் அளவு பால், 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதில் சாஃப்ரான் போட்டுக்கிட்டு பாதாம் கேஷ்நட்லாம் சின்ன சின்ன நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹார்ஸ் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக சூப்பராக நம்ம ரசமலாய் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.